ஆன்மீக ஐதீகங்கள் தைவெள்ளி. வாழ்க்கையில் ஒருவருக்கு சுக்கிரயோகம் கிடைத்துவிட்டால் எல்லா செல்வங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டி போட்டுக்கொண்டு வீடு தேடி வந்துவிடுமாம். ஆனால் எல்லோருக்கும் இந்த சுக்கிரயோகம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை. அப்படி சுக்கிரயோகம் கிடைக்காமல் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற முடியாதவர்கள் எல்லாம் தை மாத வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இதன் மூலம் சுக்கிர பகவானின் ஆசீர்வாதத்தையும் மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற முடியுமாம். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் அம்பிகை செல்வத்தை அள்ளி கொடுத்து அருள்மழை பொழிவாள். என் தாயே என்னை பாராதோ உந்தன் விழியம்மா. எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கும் தை மாத வெள்ளிக்கிழமைகளுக்கும் தனி பெருமை உண்டு. தை வெள்ளிக்கிழமை நாளில் பெண் தெய்வ வழிபாடு நற்பலன்களை வழங்கும். தை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும் என்றும் சொல்வார்கள். அதேபோல செல்வத்தை அள்ளித்தரும் சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில், அதுவும் உத்தராயண காலமாகிய தை மாதத்தில் தவறாமல் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று முன்னோர்களும் வகுத்து வைத்துள்ளனர். செல்வம் பெருக, குடும்பம் தழைக்க அம்பாளுக்கு உகந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவில்களுக்கு சென்று அவளை வணங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் வாழையடி வாழையென தழைக்கச் செய்வாள் தேவி. ஆடி மற்றும் தை இந்த 2 மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் தெற்கு நோக்கிய அம்பிகையையும் வடக்கு நோக்கிய அம்பிகையையும் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் என்கிறார்கள். லட்சுமி தேவியை வழிபட்டால் நமது லட்சிய கனவுகள் அனைத்தும் நனவாகும் என்பதால் தை மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி லட்சுமி தேவிக்குரிய வரவேற்பு கொடுக்க வேண்டும். மேலும் அதிகாலை நேரத்தில் பூஜை அறையை பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு அம்மன் அல்லது மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு முன்பாக வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் நைவேத்தியம் செய்து அபிராமி அந்தாதி கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்க அல்லது கேட்க வேண்டும். பெருமாள் கோவில், அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட வேண்டும். பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட மகாலட்சுமி கடைக்கண் பார்க்க தை மாத வெள்ளிக்கிழமைகளில் தேவி மகாலட்சுமியை வழிபடுவோம். வளமுடன் வாழ்வோம். செல்வம் சேரும் திருமகளின் ஆசி கூடவே மாதவனின் உள்ளம் நிறை மகாலட்சுமியே. ஆன்மீக ஐதீகங்கள் தைவெள்ளி.